இது ஒரு கொடுமையான நாடுதான். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று பாடிய பாரதியை பட்டினி போட்டதுதான் நம் பாரதம் என்பதை பைந்தமிழ் இனப்பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. நம்மள மாதிரி ஒரு தோழ சமூகம் உலகத்துல கிடையாது. நான் பாட்டன் பாரதின்னு சோரட்டி அடிச்சங்க. பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாருன்னாப்ல எல்லாரும் கேள்வி பண்ணா. தமிழை சனியன்னு சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இனிமை என்று பாடியன் பாரதி பாட்டனா இருக்கக்கூடாது கதை முடிஞ்சு. சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவலன் விடுதலையே வேணாம்னவன் இந்த நாட்டுல. வெள்ளக்காரம்மா நீங்களே ஆளுங்கன்னவங்க எல்லாம் ஒன்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, கொலவரி வந்துடும். அது நம்ம கூட்டம் பொது மேடை அல்லாதனால கொஞ்சம் அரங்கத்துக்குள்ள நானும் அடங்கி பேசிட்டு போயிட்டு எனக்கு ஒண்ணு இல்ல, இந்த அமைப்புக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. வரும்போது நான் கேட்டேன் என் தம்பிட்ட வழக்கறிஞர் சங்கத்தை, டேய் இலக்கிய விழாதானடா, எதுக்குடா இவ்வளவு காவல்துறை? தெரியலையண்ணா. நான் தெரியலையே. டே எதுக்குடா? அப்ப நான் சும்மா பல்லாயிரக்கணக்கில் நாங்க கூடும்போது கூட யாரும் வரமாட்டாங்க. பாரதி அது சீமா பேசுறான்னு கூட்டிட்டாங்க.